என் பேர் ஆறுமுகம். நான் அந்த ஹோட்டலை வந்து லீஸில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த லீஸ் எனக்கு டைம் இன்னும் 10வது மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. நான் லீஸில் இருக்கிறதே என்னை வந்து என்கிட்ட சொல்லாமே என்னை வெளியேற்றிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்கேன். ஆனால் கோர்ட்டில் கேஸ் இருக்கையிலே இங்கே வந்து எனக்கு தெரியாமல் வந்து அந்த அணையன் சுரேஷுங்கிறத அந்த ஹோட்டலை எடுத்துருக்காராம். அவர் ஏதோ ஆளுகளை வச்சு எனக்கு தெரியாமல் வந்து இங்கே வந்து எடுத்துட்டாங்க. மதன்கிற ஒருத்தரும் ஒரு லேடியும் வந்து எனக்கு தெரியாமல் பொருள் எடுத்துகிட்டு போனாங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்னை ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொன்னது பிறகு கூப்பிட்டு நேராக 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க. என்னோடய அட்வொகேட்டாக கூப்பிட்டு சொல்லி அதை தேக்கியிருக்கேன். நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். எனக்கு போன ஆயுதாவுக்கும் அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். 24/7 எனக்கு வாய்தா அதுக்கும் அட்டன் பண்ணல அவங்க. இப்போ வர்ற 1/8 வாய்தா இருக்குது. அதுக்கு இடையில் இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில் ஹோட்டல் ஓனர் நாங்கள் பேசுகிற ஹோட்டல் ஓனர் போய் பேங்க்கில் பேசியிருக்காரு. பேசி அவங்க ஓடிஎஸும் பேசியிருக்காங்க. வர 24ஆம் தேதிக்குள்ள அவங்க பணம் கட்டுறேன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க டக்குன்னு வந்து யாருக்கும் சொல்லாமல் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வேலையை செஞ்சு யார் என்னென்னு நாங்கள் விசாரிக்க போகிறது அணையன் சுரேஷ்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஏகாவோட பினாமியா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து இதுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்து இதுதான் என்னோடய வாழ்வாதாரம், என்னோடய பொருளாதாரம்லாம் இதுக்குள்ளே கிடக்குது. பேங்க்கு வந்து அவங்க ஹோட்டல் லோன் சம்மந்தப்பட்ட இதில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னது, இது எனக்கு வந்து மீட்டு தர மாதிரி ரொம்ப பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். லீஸ் டைம் முடிய வேண்டியது வர 10ஆம் மாதம் வரைக்கும் டைம் லீஸ் டைம் முடிய வேண்டியது. இல்லை என்ன காரணத்துக்கு வெளியேற்றினாங்க? அவங்க பேங்க்கில் லோன் கட்டணையா, அதுக்காக என்னை வெளியேற்றிட்டாங்க. எனக்கு எந்த தகவலும் அவங்க கொடுக்கல. இப்போ பேங்க்லேருந்து வந்தாங்களா? பேங்க்லேருந்து வந்திருக்காங்க. பேங்க்லேருந்து வந்து தான் என்னை அனுப்பிச்சதா சொல்கிறாங்க. யூனியன் பேங்க். இது சம்மந்தமாக நீங்கள் அந்த பில்டிங் ஓனர்கிட்ட பேசுனீங்களா? பேசுகிறேன். நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறேன் சார் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கிடையில் நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். கோர்ட்டில் வந்து வாய்தாவுக்கு அவங்க அட்டன் பண்ணல. 2வது வாய்தாவுக்கு அவங்க வந்திருக்கு. இது வரைக்கும் அவங்க அது குறையாத அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணாமல் இப்போ திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் எடுத்துருக்காங்க, பொருள் எடுத்துருக்காங்க. இது தகவல் தெரிஞ்சு தான் டக்குன்னு நான் வந்து 100க்கு ஃபோன் பண்ணி நான் ஹோட்டல் நடத்திக்கிட்டு திடீர்னு வந்துட்டாங்க. திடீர்னு வந்து உங்களை நீங்கள் வெளியே போனால் அவங்க பணம் கட்டலை நீங்கள் வெளியே பண்ணல சார். அவங்க பணம் கட்டது ஓகே, நான் லீஸில் இருக்கல, எனக்கு லீஸுக்கு நிறைய டைம் கொடுங்க, இல்லை நான் முறைப்பிரகாரம் போய் சட்டப்பிரகாரம் நான் நடவடிக்கைக்கு எனக்கு டைம் கொடுங்கன்னா அதை எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை மிரட்டி வெளியே தூக்கி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டு போய் நான் அதுக்கு கேஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து ஒரு அணையன் சுரேஷுங்கிறவர் யாரோ ஆளை வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்கிற பொருள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா பொருள் இதில் போயிருக்கு. என்னோட முக்கியமான பொருள் எல்லாமே உள்ளதாக இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர் ஐட்டத்துலேருந்து எல்லா விஷயமும் நான் உள்ளதாக இருக்குது. எனக்கு நான் எதையுமே இல்லைன்னா அப்படியே நீ வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. எந்த பொருளுமே நீ எடுக்க விடலை. நான் பசங்கள்லாம் பார்த்து எந்த வேலை பார்த்த பசங்களோட சர்டிஃபிகேட்லாம் உள்ளதாக இருக்குது. அதெல்லாம் எதையுமே எடுக்க முடியல. இப்போ அந்த பசங்க வேலைக்கு போக முடியாமல் தடுமாறாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் பக்கம் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க யாருக்கும் எல்லாருக்கும் எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் திடீர்னு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரி ரைட் ஓகே, நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸில் எடுத்துருக்கேன். கேஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ நாலேஜுக்கு அது இல்லை. நாலேஜுக்கு எனக்கு ஒரு நோட்டீஸோ ஏதோ கொடுத்து என்னை வந்து என் பேரை உள்ள சேர்த்துனாங்கன்னா ரைட் ஓகே, நம்ம அட்வான்ஸாக நம்ம பொருள் எடுத்து வெளியே போயிருக்கலாம். அது எதுவுமே பண்ணல. அவங்க திடீர்னு வந்து என்னை வெளியேற்றிட்டாங்க. வந்து சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வர்றாங்க. டபார்னு தூக்கி என்னை வெளியே போட்டாங்க. அப்புறம் வெளியே அனுப்பிச்சு பேங்க்கில் கேஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு டக்குன்னு வந்து இன்றைக்கி அணையன் சுரேஷுங்கிறவர் வந்து அடியாட்களை வச்சு தூக்கிட்டு போயிருக்காரு பொருளை. ஏன்னா பேங்க்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க ஐடி கார்டு எல்லா ப்ரூஃபோடையும் வந்திருப்பாங்க. அது மாதிரி யாரும் ஆளும் இல்லை. எனக்கு யாருமே அவங்களுக்கு தெரியல. கூலிப்படையை வச்சு அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா பொருள் இருக்கும் எடுத்து போனது. எனக்கு அந்த பொருளை ஒன்று என்கிட்ட மீட்டு கொடுக்கணும். எனக்கு அதை நான் வந்து தலைமையோட முதலமைச்சர் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்.